தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 8th நியூ புக்ல இருக்கக்கூடிய ஓடை அப்படின்ற ஒரு செய்யுளுக்கான ஃபுல் ஷார்ட்கட்ட தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நூல்வெளிக்கான ஷார்ட்கட்ட பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் கோடு வந்து என்னன்னா, வாணி. வாணின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வாணின்ற ஒரு பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் வா நீ. இங்க பாருங்க. வா நீ. ஓகேவா? இந்த நீ ஞாபகம் வச்சுங்க. இந்த நீ கிடையாது. இந்த நீ. ஓகேவா? ஷார்ட்கட்டுக்காக. ஏன்னா இந்த கோடோட வச்சு தான் நான் ஷார்ட்கட் வந்து நான் சொல்லுவேன். ஒரு கோட் வேர்டு இந்த வாணின்ற பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல இன்டெலிஜென்ட். ஓகேவா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யாருன்னா, கவிஞர் வாணிதாசன். ஓகேவா? தமிழகத்துடைய வேர்ட்ஸ்வொர்த்ன்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா, கவிஞர் வாணிதாசன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, அரங்கசாமி என்கிற எத்திராசுலு என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய இயற்பெயர் வந்து என்னன்னா, அரங்கசாமி என்கிற எத்திராசுலு. ஓகேவா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஷார்ட்கட் பார்த்தலாம். இந்த வாணின்ற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அரங்கத்துல பேசிச்சுன்னு வச்சுங்களேன், யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா, இந்த வாணி பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இந்த வாணின்ற ஒரு பொண்ணு, ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா, அரங்கத்துல பேசிச்சுன்னு வச்சுங்களேன், யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. இது பேசுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒர்த்தா இருக்கும். ஓகேவா? ஷார்ட்கட் புரியுதுங்களா? அது வந்து எழுதி வச்சுங்க அப்படியே. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசனுடைய மாணவர். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வாணிதாசன் இருக்கு, பாரதிதாசன். அப்ப நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாரதிதாசனுடைய மாணவர் தான் இவருன்ட்டு. இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவரா இருந்திருக்காரு. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் வல்லவரா இருந்திருக்காரு. இந்த வாணின்ற பொண்ணு என்ன பண்ணுனா, பிரெஞ்சுக்கு பதிலா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தெலுங்கு பதிலா யங்கு. ஓகேவா? தெலுங்குனா யங்கு. ஓகேவா? எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்க போனாலும் என்ன பண்ணும்? இங்கிலீஷ்லயே பேசும். ஓகேவா? ஆங்கிலத்திலேயே பேசும். ஓகேவா? ஷார்ட்கட் புரியுதா? வாணின்ற பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எங்கன்னா வெளிய போனா கூட அது என்ன பண்ணும்? ஆங்கிலத்திலேயே பேசும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் இவர். ஓகேவா? கவிஞரேறு, பாவலர்மணின்ற சிறப்பு பெயரை பெற்றவர் யாரு? வாணிதாசன். இதுக்கு ஷார்ட்கட் நான் சொல்றது நல்லா காது கொடுத்து கேளுங்க. அதாவது இந்த வாணின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா, கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களாலேயே வந்து பாத்தீங்கன்னா வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாணின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறிவாளி. ஓகேவா? இவங்களுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா, கவிஞராலே வர்ணிக்க முடியாத கவிஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஏறு ஓட்டுறதுக்கு போயிட்டாங்க. பாவம் கவிஞர்கள். ஓகேவா? ஷார்ட்கட் புரியுதுங்களா? அதாவது வாணின்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணு? சரியான அறிவாளி. ஓகேவா? இந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா, கவிஞர்களாலே வர்ணிக்க முடியாத கவிஞர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஏறு ஓட்டுறதுக்கு போயிட்டாங்க. பாவம். ஓகேவா? அவங்கலாம் கவிஞர்கள் எல்லாம் பாவம். பாவலர் மணின்னா பாவம். அதுக்கடுத்தது இவருக்கு பிறகு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. ஷார்ட்கட் வந்து என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? நல்லா படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நான் படிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதேதான் இவங்களும் பண்ணுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட என்ன சொல்லுவாங்களாம்? நான் படிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாங்களாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒருத்தர் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா, "உனக்கு செவாலியர் விருதே தரலாம்" அப்படின்ட்டு. ஓகேவா? நீ படிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்றல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு செவாலியர் விருதே தரலாம் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கிண்டல் பண்றாங்களாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. லைக் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். லைக்கும், சப்ஸ்கிரைபும் பண்ணாதான். சார் இது 2மே பண்ணாத நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த யூஸுமே கிடைக்காது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர் இயற்றிய நூல்கள வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருக்காங்க பாருங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவரது நூல்கள் ஆகும். ஓகேவா? இவர் இயற்றிய நூல்கள் எது? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம்,
எழிலோவியம், குழந்தை இலக்கியம். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். இந்த வாணியோடைய கனவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நல்லா படிக்கிற பொண்ணுடைய கனவுன்ட்டு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நூல்களுக்கான ஷார்ட்கட்டே. ஓகேவா? இந்த வாணின்ற ஒரு பொண்ணுடைய கனவு தான் இதுக்கான ஷார்ட்கட்டே. நான் எழுதிக்கிற நம்பர் வைஸ் ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கனவு என்னன்னா, தமிழச்சி இருக்காங்க இல்லையா? தமிழச்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா? தமிழ்நாட்டுல இருக்கவங்க தமிழச்சிங்கலாம் இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையிலிருந்து அதாவது இவங்க குழந்தை பொறக்குறாங்க இல்லையா? அந்த குழந்தையிலிருந்து வானத்துக்கு போற தொடுவானம் அப்படின்னா வானத்துக்கு போற வரைக்கும் இறக்குற வரைக்கும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா எழிலோவியமா வரைஞ்சி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கணுன்றது தான் இவங்களுடைய ஆசையே. ஓகேவா? வாணின்ற பொண்ணோடைய நல்லா படிக்கிற பொண்ணோடைய கனவு என்னன்னா தமிழச்சி இருக்காங்க இல்லையா? தமிழச்சிகள்லாம் அவங்களுடைய குழந்தையிலிருந்து வானம் அதாவது இறக்குற வரைக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்ட்டு எழிலோவியமா வரைஞ்சி கோடி கோடியா மில்லியன் மில்லியனா சம்பாதிக்கணுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாணியோடைய கனவே. ஓகேங்களா? அதுக்கடுத்தது நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள ஓடை என்னும் பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இவரது தொடுவானம் என்னும் நூலில் உள்ளதுன்னு சொல்றாங்க. இந்த ஓடைன்ற ஒரு தலைப்பில் நம்மளுக்கு நூல் கொடுத்திருக்காங்க. இந்த கவிதை வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா தொடுவானம் அப்படின்ற ஒரு நூல்கள்ல இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு நான் இன்னொரு ஷார்ட்கட் சொன்னேன் இல்லையா? வா நீன்ட்டு இந்த ஷார்ட்கட்ட இதுக்கு ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஓடையில வானம் தெரியுது. ஓடையில பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேல இருக்கிற வானம் தெரியும் இல்லையா? ஓடையில வானம் தெரியுது. வா நீ நம்ம போய் அங்க பார்க்கலாம் அந்த வானத்த. இது ஓடைன்றது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதாவது ஓடைன்னா என்னன்னா, ஓடைய வா நீ போய் பார்க்கலாம். ஓகேவா? வா வா நீ ஓகேவா? நீ வா நீ ஓடைய போயிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லுது. ஓகேவா? வா நீ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கூப்பிடுது. ஓகே வா நீ நம்ம போய் ஓடைய போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா இது கோடோட வச்சு நான் வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். இப்போ ஓடைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா கூப்பிடுறாங்கன்னு வச்சுங்க என்ன சொல்லுவாங்க? ஓடைய பார்த்த உடனே உனக்கு ஆடணும்னு தூண்டும். வா நீ போய் இப்போ ஓடைய போய் பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? வா நீ ஓகேவா? இந்த வா நீ ஓகேவா? ஓடைய பார்த்த உடனே உனக்கு ஆடணும்னு தூண்டும். அதனால வா நீ அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? அது ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கங்க. அப்படி இல்லன்னா வெறும் ஓடைன்றத மட்டும் நான் வந்துச்சுன்னா, ஓடைன்னா என்ன சொன்னா, ஓடைய போய் பார்க்கலாம் வாணி ஓகேவா? அதுக்கு அடுத்த லைனும் பாருங்க. ஓடைன்னு வந்திருக்கு பாருங்க. ஓடைன்னா வாணி ஓகேவா? நான் ஹைலைட் பண்ணிக்கிற கீவேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. நான் சொல்ற ஷார்ட்கட்ஸ அப்படியே காது குடுத்து கேளுங்க ஓகேவா? இப்படி இன்னொரு ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். இது ஓடைக்கு ஓடைய வச்சு நீங்க ஈஸியா அடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஷார்ட்கட் என்னன்னா, பள்ளி சென்று பயின்றுதோடி ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, அங்க போயும் ஓடை கிட்ட போயிட்டு, "நீ பள்ளி சென்று பயின்றியோ? நீ இப்படி ஆர்டரா போறியே டிசிப்ளினா? அதுக்கு என்ன? எதனா ஒரு பள்ளிக்கு போய் நீ படிச்சியோ?" அப்படின்ட்டு வாணின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடை கிட்ட கேட்குது. ஓகேவா? சும்மா ஷார்ட்கட்டுக்காக கற்பனையா ஞாபகம் வச்சுக்கங்க. இப்படி நீங்க அதாவது ஒரே ஒரு டிசிப்ளினா அப்படியே போகும் இல்லையா? ஓடையில எல்லாம் தண்ணி. அதுக்கு கேட்குது, "எந்த பள்ளியில சென்று நீ பயின்றியோ?" அப்படின்ட்டு வாணி கேட்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த ஷார்ட்கட் பாருங்க. "ஏடு போதோ" ஓகேவா? இப்ப யாரோ கப்பல் யாருன்னா விட்டாங்கன்னு வச்சுக்கயேன், இந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு இல்லையா? வாணின்ற பொண்ணு. அதனால என்ன பண்ணுது, "ஏடு போது" அப்படின்ட்டு என்ன பண்ணுது, கவலைப்படுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க. நன்செய், புன்செய் ஓகேவா? நன்செய், புன்செய் நிலங்கள் இருக்கு இல்லையா? இந்த நிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? நன்செய், புன்செய் நிலங்களுக்கு பக்கத்துல ஓடை இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்செய், புன்செய் நிலத்துக்கு பக்கத்துல ஓடை இருக்கும். ஓகேவா? அப்போ ஓடைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஓடையில போய் பார்க்கலாம் வாணி. அப்போ வாணிதாசன் அப்படின்ட்டு ஞாபகம் வரணும். ஓகேவா? அடுத்தது கரையை வாட்டி இதுல ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எப்படி இருக்கும்னா, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஓடையில கரைய வாட்டிட்டே போகும். ஓகேவா? கரையை வாட்டிக்கிட்டே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஓகேவா? ஓடையில. அப்போ ஓடைன்னா என்ன சொன்னேன்? ஓடைய போய் பார்க்கலாம் வாணி. இப்போ ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா, குளிப்பாங்க இல்லையா? அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்கன்னா, "நெஞ்சு வரைக்கும் ஈரம் வருது." அதாவது நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்கு. ஓடையில குளிச்சா நெஞ்சு வரைக்கும் ஈரம் வருது. அப்போ ஓடைன்னா என்ன சொன்னேன்? வாணின்னு சொன்னேன். ஓடைக்கு போய் பார்க்கலாம் வாணி. ஓகேவா? நான் ஓடைன்றத வச்சு நான் கோடு வேர்ட் வச்சு நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். நீங்க அது ஓடைன்னா என்ன சொன்னேன்? ஓடைக்கு வந்து வாணி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கங்க. அதாவது இதுல குளிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா?
நெஞ்சு வரைக்கும் ஈரம் தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது இந்த ஓடையில வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சீருக்கேற்ப பாட்டு பாடுவாங்க, முழவு மீட்டுவாங்களாம். ஓகேவா? இந்த ஓடையில குளிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கேத்த மாரி, சீருக்கேற்ப மாரி, அதாவது ஒரு ரைமிங்கா பாடுவாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்கக்கா. ஓடையில குளிக்கிறவங்க சீருக்கேற்ப சீருக்கேற்ப பாட்டு பாடுறாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஓடைன்னா என்ன ஞாபகம் வரும்? ஓடைய போய் பார்க்கலாம் வாணி. ஓகேவா? அதுக்கடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பாருங்க. தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, ஆர்வம் தூண்டுது. ஓகேவா? ஈரம் அப்படின்னா இரக்கம். அ கேட்பாங்க இல்லையா? "உன் நெஞ்சில ஈரமே இல்லையா?" அப்படின்ட்டு கேட்பாங்க இல்லையா? அப்படின்னா, "உன் நெஞ்சில இரக்கமே இல்லையா?" அப்படின்றது தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது முழவு அப்படின்னா இசைக்கருவி. ஓகேவா? முழவு அப்படின்னா இசைக்கருவி. இது தெரியும் எல்லாருக்கும். நன்செய் நிலங்கள்னா நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலங்கள். ஓகேவா? நன்செய் நிலங்கள்னா நிறைந்த, அதாவது நெறைய நீர் இருக்கும். ஓகேவா? அதாவது கிணத்துல இருந்து தண்ணி எடுப்பாங்க. நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். புன்செய் நிலம்னா குறைந்த நீர்களால் பயிர்கள் விளையும் நிலம் தான் புன்செய் நிலம். ஓகேவா? வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா புன்செய் நிலம். வல்லைப்பாட்டு அப்படின்னா நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். வல்லைப்பாட்டுன்னா என்னத்துக்கு பாடுவாங்கன்னா, நெல் குத்தும்போது பாடப்படுகின்ற பாடல் தான் வல்லைப்பாட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. பயிலுதல் அப்படின்னா படித்தல். ஓகேவா? பயிலுதல் அப்படின்னா என்னது? படித்தல். ஓகேவா? இதுன்னு தெரியும். ஷார்ட்கட் தேவையில்ல. நாணம் அப்படின்னா வெட்கம். ஓகேவா? நாணம்னா வெட்கம். செஞ்சொல் அப்படின்னா திருந்திய சொல். செஞ்சத திருத்திக்கோ. ஓகேவா? செஞ்சத தப்பா இருந்தா அத திருத்திக்கோ. அதான் ஷார்ட்கட்டு. இது நன்செய், புன்செய்க்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, புண்ணு புண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, புண்ணு வந்து நோய், அதாவது புண்ணு கால்ல புண்ணு வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே வருது. அடிபட்டத குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. நன்செய்னா நீ. ஓகேவா? நான், நீ அப்படின்னு வருது. அது ரைமிங் அது போட்டுடலாம். புன்செய்னா அடிபட்டதுனால அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வலி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. நன்றி.